அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இது ஆரம்பத்துலேயே பாத்திரம் கழுவுற வீடியோ வந்து போட்டிருக்காள் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே விலாக். ஆனால் சண்டே வந்து நல்லா ஜாலியாக விலாக் போடணும் அப்படின்ட்டு யாருக்காக இருந்தாலும் ஆசையாக இருக்கும், ஜாலியாக இருக்கணும்ன்ட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என் ஜோலியாக முடிஞ்சு போச்சு. ஏன்னா இன்றைக்கி ஃபுல் டே பார்த்தீங்கன்னா 4 தடவை பாத்திரம் கழுவிருக்கேன். ஆள் வேலை செய்கிறதுக்கு இருக்கும்போது கூட அந்தளவுக்கு வந்து பாத்திரமே உள்ளாது. நானே வந்து ரீல்ஸ் எல்லாம் நினச்சி பார்ப்பேன், இந்த மாதிரி சொடக்கு போட்ட உடனே டக்குன்னு பாத்திரம்லாம் கழுவுற மாதிரி இருந்தாக்கா எப்படி இருக்கும்? அது செம்மையான மிராக்கிள் தானே. இப்போ பார்த்திங்கன்னா பள்ளிவாசலுக்கு வந்து நாஸ்டா செஞ்சு கொடுத்தேன், ஜூஸு நாஸ்டா இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தேன் நோம்பாளிங்களுக்கெல்லாம் வந்து. அதனால தான் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி சாமான். அது பார்த்திங்கன்னா ஈவினிங் 5 o'clockலேருந்து ஆரம்பித்து 6 மணி வரைக்கும் முடிச்சிட்டேன். கறியை போட்டு மக்ருனி செஞ்சேன் நாஸ்டா. இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அங்கே தான் போய் நோம்பு வந்து திறந்துட்டு வந்தோம். பாத்திரங்கள்லாம் ரொம்ப காஞ்சி போய் கிடந்துச்சு. அதனால் தண்ணியை தெளித்து விட்டு போனாக்கா நம்ம வந்து திருப்பி வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த கவுண்டர் டாப்பே வந்து 4 தடவை என்னையே ஆளை விட்டுருமா அப்படின்னு சொல்லிடுறோம். வாய் இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு இங்கே இருந்த கொஞ்சம் பாத்திரம் கூட வந்து கழுவி வச்சிட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா துணி கூட கொஞ்சம் சேர்ந்துருந்துச்சு. மழை வேறு 2 நாளாக மானம் மூடிட்டே இருக்குது. அதனால் வந்து மிஷினில் போட்டு விட்டுறலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருந்தேன். குப்பையும் சேர்ந்துருச்சு. அம்மா வீட்டுக்கு போகும்போது தான் கொண்டு போய் போட்டுட்டு போய் நோன்பு திறந்துட்டு வரணும். ஷிஃபாமாவோட அலப்பறையை வந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன். யாராவது இந்த மாடுலேஷனில் வந்து சாப்பிடுவாங்களா அப்படின்ட்டு. ஷிஃபாமாவோட அலப்பறை ரொம்ப அடிச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த வெரைட்டிஸ் தான் வந்து அம்மா வீட்டில் கூட செஞ்சுருந்தாங்க. நானும் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். அம்மா வந்து 2 வகையாக நாஷ்டா வந்து செஞ்சுருந்தாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து சண்டே அப்படின்னா நம்மளுக்கு 1008 வேலை இருந்தாலும் சரி, அவங்களோட என்ஜாய்மெண்ட் வந்து நம்ம கெடுக்கக்கூடாது இல்லைங்களா? அதனால் அவங்களையும் வந்து கொஞ்சம் நேரம் பார்க்கு கூப்பிட்டு போய் கொஞ்சம் பெராக்காக கூப்பிட்டு வந்தோம். அங்கே வந்து நிறையா அவங்க அலப்பறை பண்ணிட்டுருந்தாங்க. நோன்பு திறந்த பிறகு பார்த்திங்கன்னா டீயை போட்டு நான் ஹஸ்பண்ட் அம்மாலாம் குடிச்சிட்டு அப்புறமா வந்து பசங்களை கூப்பிட்டுட்டு நானும் ஹஸ்பண்டும் வெளில போயிட்டோம். பார்க்குக்கு தான் கூப்பிட்டு போயிட்டு வந்தோம். கொஞ்சம் நேரம் அதுவும் வந்து லேசாக மழை தூரிட்டே தான் இருந்துச்சு. ஈவினிங் செம்ம மழை. அதுக்கு தான் வெளியிலையும் வச்சு ஆக்க முடியாது, வீட்டுக்குள்ளாரே வச்சு ஆக்கணும். அது வேறு ஒரு பக்கம் அனல் அடிச்சுட்டு ரொம்பவே பிசுன்ட்டு ஆயிடுச்சு. எல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு படுக்கிறது எனக்கு கஷ்டமாயிடுச்சு. பார்க்கில் என்னென்னலாம் அலப்பறை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க டியூட்டி ஆந்திவே செஞ்சிருவார். எங்கே இடம் கிடைக்கிது பிடிச்சிட்டு உக்காந்துட்டாக்கா அவ்வளோதான். பசங்க பின்னாடி மேய்க்கிறது கூட என்னோடய வேலை தான். செம்ம கால் வலி எடுத்துக்கிச்சு. அவங்கள விளையாட்டு காமிச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இவங்க பின்னாடியும் சுற்றிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரக்காண்டி எனக்கு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு உடம்பு. நெக்ஸ்ட் டே எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசித்து பார்த்தேன். சொல்லி வச்ச மாதிரி நெக்ஸ்ட் டே காலைல ஆனதுமே போய் டாக்டர்கிட்ட காமிச்சு ஒரு ஊசியை போட்ட பிறகு தான் கொஞ்சம் மாறியா ஆச்சு. மறாத நாள் பார்த்திங்கன்னா நோன்பு கூட நான் வந்து வைக்கலை, என்னால் முடியல. சரியான ஸ்டொமக் பெயின் ஆகிடுச்சு. கால் வலியும் அதிகமாக எடுத்துக்கிச்சு. இதுதான் எங்கள் ஊர் பார்க்கு, சயின்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொம்மைங்கள்லாம் அழகழகாக வச்சுருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இன்னும் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த வேலி வந்து போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறைய பசங்க அதை மேலே ஏறி உட்காருவாங்க. சின்ன பிள்ளைங்களாக இருக்கட்டும், பெரிய பசங்களாக இருக்கட்டும், உட்காந்து எல்லாத்தையும் உடச்சி வச்சுருந்தாங்க. இப்போ தான் ஒரு உருப்படியான வேலை செஞ்சுருக்காங்க. இது வேலியை போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இல்லைனா ஃபுல்லாக குப்பையாக பண்ணி வச்சுருப்பாங்க. இதே வந்து ஃப்ரீ அப்படின்றதுனால அந்தளவுக்கு வந்து அடங்க மாட்டேன்றாங்க. அப்போயும் உங்களுக்கு பார்க்க முடியும், அங்கே பாட்டில்ஸ் எல்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. இது பே பண்ணி போகிற மாதிரி இருந்தால் ஒழுங்காக போய் ஒழுங்காக வருவாங்கள்ல. அது நிறைய பேருக்கு வந்து ஏன் தான் புரிய மாட்டேங்குதுன்னு தெரியல. இது ஒரு பொதுவான இடம், பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. அழகாகவும் நம்ம வச்சுக்க தான் பார்க்கணும். எங்கே இருந்தால் என்னங்க, இது நியாயமாக பட்டுருச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம பக்கமாக கூட நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் தானே. பின்னாடியெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த மானெல்லாம் நிற்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு பின்னாடியெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ குப்பையை தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. எனக்கே பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்னோடய வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்க்குறீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய அன்பு ஆதரவு எனக்கு ரொம்பவே முக்கியம். அஸ்ஸலாமு அலைக்கும்.